ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக அருமையான ஒரு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இது நல்ல ஒரு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இது எல்லாத்துக்குமே நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு 1/2 கிலோ சிக்கன் நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு நல்லா நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு நட்சத்திரப்பூ இதெல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன். இதை போட்டுடலாம். இதிலே நம்ம இந்த வெங்காயம் போட்டுடலாம். இது கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதிலே நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியும் போட்டுடலாம். இது நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கணும். இது வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் 2 பிரிஞ்சி இலை போட்டுடலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி போட்டு வதக்கின பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுதே போடணும். இதில் இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். இதை நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் சிக்கன் போட்டுடலாம். சிக்கனை போட்டுடலாம். இதில் போட்டுட்டு இந்த மசாலாலாம் நல்லா இதில் பிடிக்கிற மாதிரி நல்லா நம்ம கலரி விடணும். இதை இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனில் எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டோம். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த சிக்கன் இப்போ இந்த சிக்கனில் நல்லா உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா ஊறி இதை பாருங்கள் நல்லா ஒரு கிரேவி இதில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சால்ட்டு போட்டுடலாம். இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இதில் கொஞ்சம் நம்ம மூழ்கிற அளவுக்கு கூட இல்லை, அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம சிக்கன் வெந்தாலும் அதுலேயும் தண்ணி கொஞ்சம் விடும். அதனால் நீங்கள் பார்த்து ஊற்றணும் தண்ணி. இந்த குழம்பு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும்.
ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதிலே விட்டுடலாம். பாருங்கள், இது போல் நல்லா கரைச்சிட்டு இதில் விட்டுடணும். இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி விட்டால் நல்லா கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். நம்ம வந்து இதில் தேங்காய் ஊற்றலை. இப்போ பாருங்கள், இது நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்த உடனே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நம்ம இப்போ 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. இதில் நம்ம நல்லா கொத்தமல்லி தூவிடலாம். நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நல்லா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து நல்லா இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.